Piramal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. வரலாற்றிலேயே இது மாதிரி ஒரு அவலமான ஒரு நிகழ்ச்சியை மனித குலம் இதுவரை சந்தித்ததில்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அமெரிக்கா ஒரு மிக பலவீனமான ஒரு சூழலில் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். ஆக்சுவலா ஜெலன்ஸ்கி ஒரு ப்ரொஃபஷனல் காமெடியன் சொல்றேன். அப்படித்தான் அவர் அரசியலுக்கு வந்தார். அந்த அரங்கத்தில் நேற்று மீதி 2 பேர் தான் காமெடியனா இருந்தாங்க. அமெரிக்க அதிபரும் துணை ஜனாதிபதி. ஆமா, ஏன்னா அவர்கள் பேசினது மிகப்பெரிய அநீதி. இன்னும் ஒரு 47 மாசங்கள் அவர் ஆட்சியில் இருக்க போறாரு. அதற்குள்ள எவ்வளவு கெடுதல்கள், எவ்வளவு தவறுகள் நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியும். இப்ப திடீர்னு ரஷ்யா பக்கம் நின்று உக்ரைனை ட்ரம்ப் விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன? நீங்க ஒரு 8 ரூம் உள்ள ஒரு வீடு வச்சிருக்கீங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரர் அதுல 2 ரூம் ஆக்கிரமிச்சிட்டாரு. நீங்க அதை ஒத்துக்குங்கன்னு நான் சொல்றேன். அதான் ட்ரம்ப். இது வரைக்கும் 20% பிடிச்சு வச்சிருக்காங்க ரஷ்யன்ஸ். அதை நீ விட்டு கொடுத்துருன்றாரு. அது இனிமே நாடு இல்ல. ஆமா, நீ விட்டு கொடுத்துரு, அப்பதான் இந்த போர் நிக்கும் அப்படின்றாரு. 3ஆம் உலக போர் வித்திடாதீங்கன்றது ஒரு மேஜரான ஸ்டேட்மெண்ட். அவருக்கு அவ்வளவுதான் தெரியும் உலக போரை பத்தி. அவருக்கு என்ன தெரியும்? இதனால என்ன 3வது உலக போர் வந்து போகுது? 3வது உலக போர்லாம் வராது. 3வது உலக போர் தொடுக்கக்கூடிய நிலையில் எந்த நாடும் இல்லை, அமெரிக்கா உட்பட. இப்ப ரஷ்யா என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? ஜெலன்ஸ்கி அமெரிக்காவோட ஆதரவை இழப்பாரா? அமெரிக்கா இதுல என்ன முடிவு எடுக்கும்? இட்ஸ் a very difficult existence for Russians. இந்த போரை நிறுத்தணும்னு ஜெலன்ஸ்கி எவ்வளவு விரும்புறாரோ அதே அளவுக்கு ரஷ்யன்ஸும் விரும்புவாங்க. இதுல இப்ப பெரும் பொறுப்பு ஐரோப்பியர்கள் கிட்ட மாறி இருக்கு. இந்த ஐரோப்பியர்கள் இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய உதவி இல்லாத அங்க அமைதி கொண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஜெலன்ஸ்கியோட நிலைப்பாடு என்ன? ஜெலன்ஸ்கி இடத்தில் நீங்கள் இருந்தீர்களானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? இந்த போர் எவ்வளவு நாள் நீங்க நடத்த முடியும்? ரஷ்யாவுக்கும் வலி இருக்கு இந்த போரை நடத்துறதுல. ஆனால் இப்போதைக்கு அவங்க கிட்ட தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் இருக்கு. சார் வணக்கம். வணக்கம் கௌதம். அமெரிக்கால நேற்று நடந்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் பாத்தீங்களா? நீங்க அவ்வளவு ஆண்டு காலம் அமெரிக்கால பணியாற்றி இருக்கீங்க. இப்படி ஒரு காட்சி இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? வரலாற்றிலேயே இது மாதிரி ஒரு அவலமான ஒரு நிகழ்ச்சியை மனித குலம் இதுவரை சந்தித்ததில்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அதாவது அமெரிக்கா ஒரு மிக பலவீனமான ஒரு சூழலில் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். பலவீனமாக? ஆமாம். ஏன்னா இவ்வளவு பலவீனமான தலைவர்களை அவர்கள் மிகுந்த வலிமையான தலைவர்கள் அப்படின்னு எண்ணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் அவர்கள் உண்மையிலேயே வலிமையான தலைவர்கள் கிடையாது. அவர்கள் வலிமையான தலைவர்களாக இருந்தால் அந்த நேற்று நடந்தது நடந்திருக்காது. முதல்ல அது பொதுவெளியில் நடந்திருக்காது. ரெண்டாவது இது ஒரு 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 குள்ள மனிதர். ஏன்னா அவர் ஒரு 5 அடி சில்லற இருப்பார். அவர் 2 உயரமான 2 அமெரிக்கர்கள். அவர்கள்ட்ட அவர்கள் பெரிய வல்லரசுன்ற ஒரே காரணத்திற்காக உன் நாட்டில் 5ல் 1 பங்கு போயிடுச்சு, அதை நீ ஏற்றுக்கோ, இந்த போரை நிறுத்துறதுக்கு அது ஒன்று தான் வழி, உனக்கு நாங்கள் இது வரைக்கும் பண்ண உதவிக்கெல்லாம் எந்த நன்றி உணர்வும் கிடையாது, நீ ஒரு சர்வாதிகாரி, பல மில்லியன்ஸ் இறந்துட்டுருக்கான், அதை நிறுத்துறதை நீ முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாம், நீ பண்ணலை, உனக்கு நன்றி உணர்வே இல்லை அப்படின்ட்டு. அதாவது நேற்று அமெரிக்கர்கள், அவருக்கு வாக்களித்த அமெரிக்கர்கள் தலைகுனிய வேண்டிய ஒரு மிக மோசமான ஒரு தருணம். ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் அதையெல்லாம் வெற்றியாக கூட பார்க்கலாம். ஆனால் அமெரிக்காவிற்கு இது ஒரு கெட்ட நேரம். திட்டுறாரே சார், லிட்ரலி அவரும் துணை ஜனாதிபதியும் 2 பேரும் திட்டுறாங்க. உங்களுக்கு நன்றி உணர்வே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு? நாங்க இல்லைன்னா நீங்க ரஷ்யாவில் நீங்க காணாம போயிருப்பீங்கன்ற மாதிரியான தொனியில அவங்க பேசுறாங்க. அது ஒரு பப்ளிக் ஃபோரம்ல ஒரு செய்தியாளர் சந்திப்புல 2 நாட்டுடைய அதிபர்கள் உட்காந்து இப்படி ஒரு காட்சியை எப்படி சார்? அது நம்ம எல்லாருமே அது ரொம்ப எனக்கெல்லாம் வெட்கமா இருந்தது பார்க்கும் பொழுது. அதாவது அவர்களுக்கு கொஞ்சமும் வெட்கமும் இல்லை, கூச்சமும் இல்லை. ஒரு 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 அந்த அந்த யுக்ரைனுடைய அம்பாசிடர் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. முதல் 1/2 மணி நேரம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அவர் வெளியே வரவேற்றார் ஜெலன்ஸ்கியை. ஸோ இது நல்லபடியாக. அதுக்கு முன்னாடிலாம் அவங்க நிறையா ஒருத்தர் குறை சொல்லியிருக்காங்க. என்ன அவர் ரஷ்யன் டிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸில் வாழ்கிறாரு அப்படின்ட்டு ட்ரம்ப்பை பற்றி இவர் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு டிக்டேட்டர்,
3 வருஷம் இருந்தது இந்த போரை முடிக்கிறதுக்கு, அவர் முடிக்கலை, அவருக்கு இவ்வளோ நாள் கழித்து இன்னைக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்புறம் அவருடைய ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி அவருடைய கையை முறுக்கி அவங்க நாட்டில் இருக்க மிக முக்கியமான கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு தாரவாத்து தரணும். அதாவது இவர்கள் செலவு பண்ண பணத்துக்கு அதை திருப்பி எடுக்கிற மாதிரி அங்கே அமெரிக்கர்கள் போய் வேலை செய்வார்கள். அதற்கு அவர் என்ன சொன்னார் ஜெலன்ஸ்கி, நான் என்னுடைய நாட்டை விற்பதற்கு தயாராக இல்லை, நான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார். ஆக்சுவலாக ஜெலன்ஸ்கி ஒரு ப்ரொஃபஷனல் காமெடியன், சரிதானா? அப்படித்தான் அவர் அரசியலுக்கு வந்தார். ஆனால் அந்த அரங்கத்தில் நேற்று மீதி 2 பேர் தான் காமெடியனாக இருந்தாங்க, அமெரிக்க அதிபரும் துணை ஜனாதிபதி. ஆமாம். ஏன்னா அவர்கள் பேசினது ஒரு மிகப்பெரிய அநீதி. இது எப்படின்னா 1938 யுனைடெட் கிங்டம் பிரிட்டனில் நெவில் சேம்பர்லன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் தான் சர்ச்சில் வந்தார். அப்போ ஹிட்லருடைய ஆளுமையும் ஆதிக்கமும் ஹிட்லர் மிக வலுவாக இருக்கிறார். அவர் நினைக்கிற எந்த இடத்தையும் பிடிக்க முடியுன்ற மாதிரி அவருக்கு வலிமை இருக்குது. அவரை எதிர்த்து போராடுறதுக்கு யாருக்கும் துணிவில்லை. அப்போ நெவில் சேம்பர்லைன் என்ன சொல்கிறார், 3 தடவை போய் பார்க்குறாரு ஹிட்லரை. ஹிட்லருடைய கோரிக்கை என்னென்னா, செக்கோஸ்லோவாக்கியாவில் சூடெட்டென் லேண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பகுதியில் ஜெர்மன் பேசுகிறவங்க இருக்காங்க. அதை நீ பிரித்து எனக்கு கொடு, அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துக்கணும் அப்படின்றார். இவர் 3 முறை அங்கே போய் பேசி அதுக்கு ஒத்துக்கிட்டு வரார். அப்படியே அந்த பகுதிகள்லாம் ஜெர்மனியோட சேர்ந்துருது, சரிதானா? அது ஒன்று ஹிட்லரை அதற்கு பிறகு போர் தொடுப்பதற்கோ இரண்டாவது அவருடைய நாடு பிடிக்கும் ஆசையை கட்டுப்படுத்துவதோ அது எதையும் பண்ணலை. திரும்பி வந்த சேம்பர்லைன் என்ன சொன்னார், பீஸ் வித் ஆனர், என்ன ஒரு கௌரவமான அமைதியை நான் நிலைநாட்டியிருக்கேன்னார். அப்படி எதுவுமே நடக்கலை. சேம்பர்லைனுக்கு வரலாறு ஒரு மிக கொடுமையான ஒரு இடத்தை அன்றிலிருந்து இன்று வரை பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதை விட இந்த சேம்பர்லைன்லாம் நம்ம இனிமேல் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சர்ச்சில் அவ்வளோ பெரிய புகழ்பெற்ற ஒரு மனிதராக வருகிறார். 2வது உலகப் போரில் அவர் வெல்கிறார். இப்போ என்ன இஷ்யூன்னா, இது என்ன பேரமா? ஒருத்தர் நாடு பிடிக்கிறார். அவர் சொல்கிறார், பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் அங்கே நடக்கிறத ஒத்துக்க சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி 2019 வரைக்கும் 2019 ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அதை அவர்கள் கடைபிடிக்கலை. அவங்க அதை கடைபிடிக்கலைன்னு சொல்கிறார். கடைபிடிக்கலை. எதை நம்பி நான் அவர் பண்ணியிருக்கிறது அத்துமீறல், அக்ரெஷன், என்ன படையெடுத்து வந்திருக்காரு. அதை எப்படி நான் ஒத்துக்க முடியும்? இப்போ 2014 கிரைமியாவை பிடிச்சிட்டாரு. அப்போது உலக கம்யூனிட்டி பெருசாக ஒன்றும் எதிர்ப்பை காட்டலை. அதோட முடிஞ்சிருமாக்கும்னு நம்ம நினச்சோம். ஆனால் இதுக்கு ஒரு முடிவே வரலை. அதற்கு பிறகு அப்புறம் ட்ரம்ப் என்ன சொன்னார் கொஞ்ச நாள் முன்னாடி, இந்த போருக்கு காரணமே யுக்ரைன்னு ஒரு பொய் சொன்னார். யுக்ரைன் நேட்டோவில் அது காரணம்லாம் அவர் விளக்கி சொல்லலை. பட் நேட்டோ உறுப்பு நாடாக ஆகிறதுக்கு அது ஆசைப்பட்டதுனால இந்த மாதிரி நடந்துருச்சு சோவியத் யூனியன்ட்டு. இப்போ இது வரைக்கும் புட்டின் ஒரு சொல்லலை. அவர் அமைதியாக இருக்கார், அவர் பார்த்துட்டு இருக்கார். ஏன்னா புட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே அமெரிக்கன் பிரசிடென்ட் இருக்கார். அதாவது இவ்வளவு நாள் உலகத்தில் இருந்த இந்த சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த பனிப்போர், கம்யூனிசம் தான் எங்களுடைய முதல் எதிரி. இங்கே நீங்கள் 40 வருஷம் முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் விசாக்கு போட போனீங்கன்னா அப்ளிகேஷனில் கேட்பான், ஹேவ் யூ பீன் அ கம்யூனிஸ்ட், ஹேவ் யூ பீன் இன்வால்வ் இன் எனி கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்லாம் கேட்பாங்க. நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு விசா கிடைக்காது. அதனால் இப்படி இருந்த ஒரு நாடு. அதற்காகத்தானே வியட்நாம் போனாங்க. அவங்க வியட்நாமில் கம்யூனிசம் பரவுது, அது தடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையில் தத்துவங்களுக்காக சண்டை போட்ட நாடு, ஐடியாலஜிக்கல் பேசிஸில் போய் தங்களுடைய அமெரிக்க வீரர்களுடைய இன்னுயிரை தந்த நாடு, இஸ்லாமிக் ராடிக்கலிசத்தை, டெரரிசத்தை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு அதற்காக வீரர்களை வெளியே அனுப்பிய நாடு. முதன்முறையாக இவர் சொல்லுகிறார், முதன்முறையில் இவருக்கு முன்னாடி இருக்க தலைவர்களும் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் ஐரோப்பாவிற்கும் இடையில் தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் ஓஷன். அவருடைய வார்த்தை ஒரு அழகான. இதை இவர் சொன்னார். நேற்று ஜெலன்ஸ்கி சொன்னார், அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, உனக்கு வந்தால் தெரியும், தலைவலியும் திருகுவலியும் உனக்கு வந்தால் தெரியும், உனக்கு ஓஷன் இருக்கு இடையில அப்படின்ட்டு, நீ அதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்றார்.
அப்படின்னு இவர் பேசுகிறார். நேற்று வந்து ஒரு சந்தையில் கூட ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத எழுத்தறிவு இல்லாத ஒரு பஜாரில் கூட இந்த மாதிரி நடக்காது. இந்த அவலத்தை நாம் பார்த்தோம். அந்த ஜெலன்ஸ்கி இந்த 2 கொமெடியன்களையும் எதிர்த்து நின்றதையும் பார்த்தோம். அதில் அவர் என்ன இழக்க போகிறாருன்னு தெரியாது. என்ன when you're ready for peace come backன்னு சொல்லி அவர் ட்ரூத் சோஷியலில் அதுக்கப்புறம் போட்டுட்டார். நேற்று நடந்தது மாதிரி ஒரு நிகழ்ச்சி உலகத்தில் இதற்கு முன்பு டிப்ளமேட்டிக் வேர்ல்டில் நடந்ததே கிடையாது. அப்படி ஏதேனும் நடக்குமானால் அது பின்னாடி தான் நடக்கும். எஸ் சார். யாருடைய பார்வை? அது குட் டெலிவிஷன் அப்படின்னு வேற சொல்கிறார். அப்போது who is this man? யாரை இந்த அமெரிக்கர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? அப்புறம் அவர் சொல்கிற எல்லாமே தவறு. 300லிருந்து 350 பில்லியன் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், அதை நாங்கள் திருப்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு கரெக்ட் கிடையாது. ஏன்னா இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 119 பில்லியன் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கலான்ட்டு கெயில் இன்ஸ்டிடியூட்னு ஜெர்மனியில் இருக்குது. அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அமெரிக்கன் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டே 178 என்னமோ 178 பில்லியன் அப்படின்னு தான் சொல்லுது. அவ்வளோதான் அப்ராப்ரியேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் தான் ஐரோப்பியர்களை விட அதிகமாக தந்திருக்கணும், நாங்கள் தான் அதிகமாக உதவி பண்ணியிருக்கணும்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் அதிகமான உதவி பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. as a single country அமெரிக்கா is the largest contributor. எப்படி? military training, military armaments, சரிதானா, humanitarian aid, மற்றபடி பண உதவியே ஆர்மமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு இவங்க தர்றது போக மற்றபடி அப்புறம் அது என்ன சொல்கிறது, நம்ம ட்ரோன்ஸ் இந்த மாதிரி பொருட்கள் வாங்குவதற்கான உதவிகள் இதெல்லாம் பண்ணுது அமெரிக்கா. ஆனால் இதை விட அவர்கள் அதிகமாக செய்திருக்கிறார்கள். யார்? ஐரோப்பியர்கள் as a group of countries, ஐரோப்பிய யூனியன் நம்பர் 1. நம்பர் 2, ஆனால் இதில் வந்து ஐரோப்பியர்கள் தந்தது வந்து கிட்டத்தட்ட 1/3 வந்து கிஃப்ட் மாதிரி கிராண்ட், 2/3 வந்து சாஃப்ட் லோன்ஸ். இதை பின்னாடி வந்து தந்துடணும். யார்? யுக்ரைன் திருப்பி தந்துடணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 50% மேலே வந்து கிராண்ட்ஸ் தான். நீங்கள் திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டூபிட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு முன்னாடி இருந்த பைடனை ஸ்டூபிட் பிரசிடென்ட் இந்த மாதிரி இப்படி பண்ணி வச்சுருக்காரு, இவ்வளவு பணத்தை கொண்டு போய் அதில் செலவு பண்ணுறாரு. அதனால் உன்னுடைய நாட்டு மக்களை நீ காப்பாற்றணும்னா இதில் கையெழுத்து போடு. இவருக்கும் நெவில் சேம்பர்லினுக்கும் என்ன வித்தியாசம்? 1938 நெவில் சேம்பர்லின் வந்தார் செப்டம்பரில். இத்தனை வருஷங்களுக்கு பிறகு அவர் ஒரு புது பிறவி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி வந்துட்டு அவரை அவர் சேம்பர்லின் என்ன நடந்துச்சு, என்ன வந்துச்சு போச்சு அப்படின்றது வந்து நம்ம பத்திரிகைகள் பார்த்தா 1938 தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. அவர் வந்து இட்டலிக்கும் நம்ம ஜெர்மனிக்கும் பெரிய ஒரு உறவு வரக்கூடாதுன்றதுக்காக இட்டலி போய் எத்தியோப்பியாவை பிடிச்சது, அதை அங்கீகரித்தார். ஓகே. இந்த மாதிரி எங்கெல்லாம் அத்துமீறலும் அடக்குமுறையும் எதேச்சிகாரமும் சர்வாதிகாரமும் நடந்ததோ அதையெல்லாம் அவர் ஒப்புக்கொண்டார். ஏன்னா இதோட நின்றுடும், இதுக்கு மேலே இவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் என்று தவறாக கணித்தார். இதற்கு ஒப்புக்கொண்டால் 20% ஏற்கனவே ரஷ்யர்களுடைய ஆளுகையில் இருக்கு. இவ்வளவு நாள் இந்த யுக்ரைனியன் சண்டை போடுறதுக்கு காரணம் என்னன்னா அமெரிக்க உதவி, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஐரோப்பியர்களுடைய உதவியோடு மட்டுமே அவர்களால் சண்டையிட முடியாது. அதனால் இப்போ பாருங்கள், இப்போ போன வாரம் வந்து ஃப்ரெட்ரிக் மெர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் அதிபர் ஜெயிச்சு வந்திருக்கார். அவர் என்ன சொல்லிட்டாரு? மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் டு கெட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் த USA. ஸோ இவ்வளவு நாள் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நார்த் அட்லாண்டிக் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அதை வந்து இவர் ஃபண்டமெண்டலாக ஷேக் பண்ணுறார். இவர் உலக ஆர்டரையே மாற்றி அமைக்கிறார். ஏன்னா இன்னும் ஒரு 47 மாதங்கள் அவர் ஆட்சியில் இருக்க போகிறார். அதற்குள்ளே எவ்வளவு கெடுதல்கள், எவ்வளவு வந்து தவறுகள் நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நேற்று நடந்தது வந்து மிக ஒரு அவலமான ஒரு துன்பமான ஒரு நிகழ்ச்சி. சரி, இப்போது இதில் இந்த போகிறப்பவே கூட ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்காக தான் அமெரிக்கா உக்ரைனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற அந்த கிளாஷ் தான். இப்போ திடீர்னு ரஷ்யா பக்கம் நின்று உக்ரைனை ட்ரம்ப் விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன வருது? அவங்க 2 பேத்துக்கு இருந்த பனிப்போர், இல்லை நேரடியான நிறைய விஷயங்கள், நிறைய முரண்கள்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் எங்கே காணாமல் போச்சு? இந்த வீடியோ புட்டின் பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? புட்டின் கண்டிப்பாக பார்த்துருப்பார். அவர் he must be rejoicing. அவருடைய வேலையை பண்ணுறதுக்கு வந்து அமெரிக்க அதிபரே வந்து
அவருக்கு பதிலாக பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன இதை விட என்ன இது கரும்பு தின்ன கூலியா என்ன? அவருடைய வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டார். அதாவது ரஷ்யாவை எதிர்த்தல்ல இது. அமெரிக்க ஆதரவு என்பது ரஷ்யாவை எதிர்த்தல்ல. ரஷ்யா மாதிரி நார்த் கொரியா சவுத் கொரியா உள்ள படையெடுத்து போனாலும் ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் அதை எதிர்த்திருப்பார்கள். உலக கம்யூனிட்டி வந்து அதை எதிர்த்திருக்கோம். யுஎன் வந்து அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நடந்திருக்கும். பனிப்போர் வந்து உங்களுக்கு வந்து 89 அளவுலேயே முடிஞ்சு போச்சு. 90லேயே கார்பச்சோவோட முடிஞ்சு போச்சு. இவர் அந்த காலத்தில் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தார். இவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. இவர் பெரிய ஆளாக வந்ததுக்கு காரணம் இவர் நடத்தின அப்ரெண்டிஸ்ன்ற ஒரு ஷோ. அந்த ஷோ வந்து ஒரு 7 சீசன் போச்சு. அதை இவரே நடத்தினார். அதில் வந்து அமெரிக்கா முழுக்க இவர் தெரிய வந்தார். இவர் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டில் வந்து இவங்க அப்பா என்ன சாதிச்சாரோ அதை விட அதிகமாக சாதிச்சார். ஆனால் அதில் பெரிய பணம் பண்ணார், பெரிய புகழ் கிடைச்சது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவர் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனா அப்படின்றதே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். ஓகே, சரிதானே? கேசினோ வாங்கினார், அட்லாண்டிக் சிட்டி அப்படின்னு ஒரு இடத்துல கேசினோ நடத்தினார், எல்லாம் பண்ணார். ஆனால் இவர் வெளியே வந்தது, இவர் அமெரிக்கா முழுக்க தெரிய வந்தது எதனால் அப்படின்னா அந்த அப்ரெண்டிஸ்ன்ற ஷோவை இங்கே பிக் பாஸ் மாதிரி அவர் நடத்தினார் பல வருஷங்கள். ஓகே, அதில் தான் அமெரிக்கா முழுக்க வந்து அவர் வந்து ரொம்ப திறமையான ஒரு ஆள். அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஆளை தேர்ந்தெடுக்கிறது, இன்டர்வியூ பண்ணி அந்த இன்டர்வியூவை இவர் நடத்துவார். சரிதானா? இப்படி இவ்வளவு திறமையாக அதை பண்ணுறாரு. ஒரு சரியான ஃபிட் கொண்டு வந்து பொருத்தணும். அந்த மாதிரி ஒரு ஷோ. அது 7 சீசன் போச்சு. மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அதற்கு பிறகு அமெரிக்காவுடைய துரதிருஷ்டம், ட்ரெடிஷ்னல் பாலிட்டிஷியன்ஸ் மேலே இருந்த நம்பிக்கை அமெரிக்கர்களுக்கு குறைய ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் இவர் வரார். முதல் முறை ஜெயிக்கும் பொழுது பாப்புலர் ஓட் இவருக்கு வரலை. ஹிலரி கிளின்டனை எதிர்த்து நிற்கிறார். எலக்டோரல் காலேஜ் அவங்களுடைய சிஸ்டம் படி அந்த காலேஜ் போர்ட்ஸ்னாலேயே இங்கேயும் தமிழ்நாட்டிலே அது இருக்குது. 67 வந்துட்டு திமுக கூட்டணி வந்து காங்கிரஸ் வாங்கின வாக்கை விட குறைவாக தான் வாங்குச்சு. ஆனால் அது முக்கியம் இல்லை. கரெக்ட். அதே தான் அங்கேயும் நடந்துச்சு. அப்படி வந்தார். இந்த முறை ஒரு 25 லட்சம் பேர் மதிமயங்கி செய்த தவறுனால இன்னைக்கு அமெரிக்கா ஹஸ் லாஸ்ட் டிரெக்ஷன். இவர்கள் 2 பேரும் வந்துட்டு இவர்கள் வந்து உலகத்துக்கே வைய தலைமை கொள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கா தான் அறிவியலாகட்டும், அரசியலாகட்டும், மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளாகட்டும், அந்நிய அரசுகளுக்கு துன்பத்தில் இருக்கக்கூடிய டிசாஸ்டர், மற்றபடி இயற்கை பேரிடர், அதுக்கப்புறம் ஒரு கோவிட், அந்த மாதிரியான மேஜர் டிசாஸ்டர்ஸ், அப்போ ஹெச்ஐவி பிரேக் ஆன நேரங்களில் அப்போல்லாம் அமெரிக்கா வந்து ஒரு தலைமை இடத்துல தான் இருந்துச்சு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய மேஜர் டோனார் அவங்க தான். வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமுடைய மேஜர் டோனார் அவங்க தான். யுஎஸ்எய்டு வந்து ஒரு பல இடங்களில் பல நல்ல திட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே அவர் நிறுத்திட்டார். இது எல்லாத்தையும் அவர் நிறுத்தி கொண்டிருக்கார். இன்னும் யுக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளை அவர் முறையாக நிறுத்தவில்லை. ஆனால் எப்படியாவது அங்கே வந்து இவரை ஒத்துக்க வச்சுக்கிட்டு ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வந்துடணும். நான் முன்னாடியே கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். இவர்கள் ரொம்ப நாளாக இது எதுவும் புதுசு கிடையாது. இவர்கள் ரொம்ப நாளாகவே இவர்களுடைய திட்டம் என்னென்னா, ரஷ்யர்கள் இது வரைக்கும் பிடிச்சு வச்சிருக்க இடத்த நீங்கள் திருப்பி கேட்கக்கூடாது. யுக்ரைனியன்ஸ் விட்டு கொடுத்துடணும். அதற்கு மேலே உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லாத பார்த்துக்குவோம். சரி, அதுக்கு செக்யூரிட்டி கேரண்டி ஏதாவது தருவீங்களா? இந்த மினரல்ஸ் எல்லாம் நாங்கள் தரோம், லித்தியம் தரோம், அது தரோம். அங்கே நல்ல ரொம்ப டைட்டானியம் இருக்குது, லித்தியம் இருக்குது. ஒரு 5 முக்கியமான F-35 ஃபைட்டர்ஸில் யூஸ் பண்ணுறது தான் டைட்டானியம். லித்தியம் வந்து இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலேயும். கோபால்ட் இருக்குது. அதனால் ஒரு 500 பில்லியன் போகுன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. தட் மைட் பி அன் ஓவர் எஸ்டிமேஷன். அதை நீ வந்து எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான உரிமையை நீ எனக்கு தான். அங்கே அமெரிக்கன்ஸ் வந்து போய் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அவர்களுடைய ப்ரெசன்ஸ், அமெரிக்கர்கள் அங்கே வேலை செய்கிறாங்கன்றதே உனக்கு ஒரு பாதுகாப்பு கேரண்டி. நான் தனியாக உனக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கேரண்டி தர வேண்டியதில்லை அப்படின்றது அவருடைய வாதம். நேற்று மட்டும் இந்த பேன்ஸ் வந்து உனக்கு நன்றி உணர்வு இல்லைன்னு சொல்லி ஆரம்பித்து உனக்கு வந்து எப்போ அதாவது என்னுடைய பிரசிடென்ட் வந்துட்டு அங்கே அமைதி நிலவுவதற்காக அவர் பாடுபடுறார், அது உனக்கு புரியலையா அப்படின்னு ஆரம்பித்து எல்லாமே கெட்டு கொட்டிச்சுவராக போச்சு. பட் ஐ திங்க் ஜெலன்ஸ்கி ஸ்டுட் அப். இது எப்படி அவருக்கோ அல்லது அவருடைய நாட்டுக்கோ நல்லது நடக்குமான்னு தெரியல. இதில் இருக்க ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, தி யூரோப்பியன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி பிஹைண்ட் ஜெலன்ஸ்கி. சார், இதில் அவர் ட்ரம்ப் போட்ட ட்வீட்டில் கூட நாங்கள் அமைதியை விரும்புகிறோம், ஆனால் அவர் அமைதியை விரும்ப மாட்டாரு. நீங்கள் எப்போவாவது அமைதியை விரும்புனீங்கன்னா
நீங்க திரும்ப வரலாம் அப்படின்னு அந்த ட்வீட்ல போட்டு முடிக்கிறாரு. ரைட்டு. இது என்ன நியாயம்? நீங்க ஒரு 8 ரூம் உள்ள ஒரு வீடு வச்சிருக்கீங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அதுல 2 ரூம் ஆக்கிரமிச்சிட்டாரு. நீங்க அதை ஒத்துக்குங்கன்னு நான் சொல்றேன். அதான் ட்ரம்ப். நீங்க அதை எப்படி சார் ஒத்துக்கிறது? அது அந்த 8 ரூமும் என்னுடையதாச்சு, இந்த வீடு என்னது, இவ்வளவு நாள் நான் இங்க தான் குடியிருந்தேன், எங்க தாத்தா பாட்டி இருந்தாங்க, அவங்க தாத்தா பாட்டி இங்க இருந்தாங்க, இது என்ன நியாயம்? மீதி ரூம் எல்லாம் உனக்கு போக வேண்டாம் நீ நினைக்கிறியா? இப்ப இதுக்கு ஒத்துக்கோ. இதுக்கு பேர் தான் அவர் சொல்ற அமைதி. அந்த அமைதி என்ன அவர் சொல்ல வேண்டியிருக்கு? அது அவரே கூட, ஜெலன்ஸ்கி கூட போய் நேரா பூட்டினை பார்த்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இதெல்லாம் எடுத்துக்கங்க, நாங்கள் இதோட நிறுத்திக்கலாம், உங்களுக்கும் எந்த சேதமும் வேண்டாம். ஏன்னா அங்கே ரஷ்யன்ஸ் வந்து ஒன்றும் சுலபமாக ஒன்றும் இந்த வெற்றியை வந்து அடையலை. இந்த போர் தொடங்கும் பொழுது என்ன மாதிரி ஆடே நாங்கள்லாம் என்ன நினைச்சோம், பல பாதுகாப்புத்துறையை சேர்ந்த பல பேர் என்ன நினைச்சாங்க, ஜெனரல்ஸ் உட்பட, ஒரு வாரத்தில் கீவ் விழுந்துரும்னு நினைச்சாங்க, தலைநகரமே விழுந்துரும்ன்ட்டு. அதெல்லாம் நடக்கலை. 3 வருஷமாவது போர் நடந்துட்டு சரிதானா? அதனால யுக்ரைனியன்ஸ் ஆர் ரெடி டு ஃபைட். பட் எவ்வளவு நாள் இது நடக்கும்? அது ஒரு பெரிய அரசு, அங்கே போதுமான அளவு வீரர்கள் கிடையாது. வடகொரியாவிலிருந்து அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க, அதுதான் அவங்களுடைய நிலைமையும் கூட. அவர்களுடைய பொருளாதாரம் ஒன்றும் வேகமாக ஒன்றும் பிரமாதமாலாம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது புட்டின் ஒன்றும் இளைஞர் கிடையாது. அங்கே இருந்ததுலேயே வந்து வேன்ஸை மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, அவருக்கு 40 வயசு தான், அவரை மட்டும் விட்டுட்டிங்கன்னா 3 பெருந்தலைவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெலன்ஸ்கி, ட்ரம்ப், புட்டின். அதில் ஜெலன்ஸ்கி தான் இளையவர் சரிதானா? அவர் இருப்பார் இன்னும் கொஞ்ச நாள். புட்டின் அவருடைய உடல்நலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அவரை நம்ம வெளியில் பெருசாக பார்க்கறது இல்லை. பட் இதை வந்து அவருடைய பர்சனல் மிஷன் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கார். இது வந்து அவருக்கு சொந்தமான இந்த சோவியத் யூனியன்ன்றது ஒரு பெரிய எம்பையர். அந்த பெரிய ராஜ்யம் கவிழ்ந்து விட்டது. அந்த ராஜ்யத்தை திருப்பி வந்து அதே மாதிரி ஒரு 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 இடத்துக்கு கொண்டு வர முடியுமான்னு இவர் நினைக்கிறார். அதனால பக்கத்தில் இருக்க யுக்ரைன், இவருக்கு சொல்ற பெலரூஸ், இந்த மாதிரி மால்டோவா, இந்த மாதிரி இவர்களுடைய மொழிக்கு நெருக்கமாக இருக்கு அவங்களுடைய மொழிகள்லாம். யுக்ரைன் மொழி வந்து ரஷ்ய மொழிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மொழி. அதனால் அது வித்தியாசமான மொழி. அவர்கள் பேசுவது எங்களுடைய மொழி, அவர்கள் யுக்ரைன் என்று ஒரு தனி இனமே கிடையாதுன்றது வந்து புட்டினுடைய வாதம். ஸோ அதெல்லாம் எங்களோட இருக்கணும்னு அவர் சொல்றார். ஸோ அவர் அந்த மாதிரி இந்த ஸ்லாவிக்கா, ரஷ்ய மொழியை ஒட்டி பேசக்கூடிய சில மொழிகள் பேசக்கூடியவர்கள். இப்போ கசாகஸ்தான் அவர் ஆசைப்படல, அதுவும் இருந்துச்சு சோவியத் யூனியன்ல. துர்க்மெனிஸ்தான் இருந்துச்சு, ஏன்னா தாஜிகிஸ்தான் இருந்துச்சு, உஸ்பெகிஸ்தான் இருந்துச்சு. அவர் நல்ல வேலைக்கு அதுக்கெல்லாம் அவர் ஆசைப்படல. அவர் ஆசைப்படுறாரு பக்கத்தில் இருக்க இந்த, அதுக்கு என்ன சொல்றாரு, இவங்க வந்து நேட்டோ வந்து அங்கே வரைக்கும் வந்திருக்கோம், எங்க வாசல் வரைக்கும் நேட்டோ வந்திருக்கோம், அதை எப்படி நான் அனுமதிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வாதம் வைக்கிறார் அவர். அதெல்லாம் வந்து இப்போ இஷ்யூ இல்லை, அதெல்லாம் கடந்து போயிடுச்சு. நிறைய பேர் இறந்து போகிறாங்க, அங்கே மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான யுக்ரைனியர்கள் யுக்ரைனை விட்டு வெளியே போயிட்டாங்க, போலந்து போயிட்டாங்க, மற்ற இடங்கள் போயிட்டாங்க, ஏன்னா அகதிகளாக இருக்காங்க. ரஷ்யாவும் இஸ் ப்ளீடிங், ஹெமரேஜிங். அது வெளியில் நமக்கு தெரியறதில்ல. நமக்கு ரஷ்யாவில் என்ன நடக்குதுன்றது ஒரு அளவுக்கு மேலே தெரியல. வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். உண்மையில் அங்கே என்ன நடக்குதுன்றது ரஷ்யன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அதனுடைய பாதிப்புகள் என்ன? ஆமாம், ஐ டோன்ட் திங்க் தேர் எக்கானமி இஸ் வெரி குட். அவங்க பெரிய பொருளாதார தடைகள் பல அவங்க மேலே இருக்குது, சாங்ஷன்ஸ் இருக்குது. இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் ரஷ்யன்ஸ். இந்த போரை நிறுத்தணுன்ட்டு ஜெலன்ஸ்கி எவ்வளோ விரும்புகிறாரோ அதே அளவுக்கு ரஷ்யன்ஸும் விரும்புவாங்க, ஆனால் ஆன் தேர் டேர்ம்ஸ். ஏன்னா அது ஒரு பெரிய நாடு, அவர்களால் அவங்க நிறைய எண்ணெய் இருக்குது, அதை வாங்குறதுக்கு இந்தியா மாதிரியான நாடுகள் இருக்குது, மற்ற நாடுகள் இருக்குது. இந்த தடைகளெல்லாம் மீறி நாம் நம்முடைய சொந்த நலன் தான் நம்ம பார்க்கணும். சரி, அமெரிக்கா சொல்கிறது நம்ம கேட்க முடியாது. ஸோ அது மாதிரி பல நாடுகள் அவங்கக்கிட்ட எண்ணெய் வாங்குறாங்க. அதனால் எண்ணெய் இருக்க வரைக்கும் இதெல்லாம் போகும். பட் அவர்கள் உலக சந்தையில் அவர்களுக்கு இருந்த இடம் மங்கி போச்சு. அவர்கள் உலக சந்தையிலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், யார்? இந்த பொருளாதார தடை மூலமாக. அதனால் அவர்களுக்கும் இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வரணுன்றதில் எந்த விதமான தயக்கமும் இருக்க முடியாது. ஆனால் நேற்று நடந்தது இட் மேக் கிரேட் டெலிவிஷன் சொன்னார் பாருங்க. அப்போ அவர் வந்து என்ன தலைவர்? அவருக்கு வந்து ஒரு நாட்டினுடைய ஒரு அதிபரை எப்படி நடத்தணும்னு தெரியுதா? ஒரு ரியல் எஸ்டேட் பேரம் மாதிரி இருந்துச்சு. இல்லை, அவரு தான் அமெரிக்காவை அவமதிச்சிட்டாரு. அந்த நிறைய ட்விட்டர்ல பார்க்கும்போது என்ன துரோகி ஜெலன்ஸ்கி, நம்பிக்கை துரோகி, நன்றி இல்லாதவர், என்ன தைரியம் இருந்தா எங்க அதிபர் அவமதிப்பேன், இந்த மாதிரியான நிறைய இதை நம்ம பார்க்க முடியுது சார். இல்லை, எனக்கு தெரிஞ்சு என்ன அவருக்கு வந்து அவரை வந்து மாற்றிலாம் அவர் பேசியிருக்காரு. ஜெலன்ஸ்கியை வந்து பிரேவ் மேன்னு சொல்லியிருக்காரு,
ஜெலன்ஸ்கியை டிக்டேட்டர்னு சொல்லியிருக்காரு. செல்வாக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், 4% தான் அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு இருக்காரு. அவருடைய டேர்ம் லாஸ்ட் மேல முடிஞ்சது. அப்புறம் இப்போ எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான சூழல் இல்லை, அதனால எலெக்ஷன்ஸ் நடக்கலைன்ட்டு அவர் சொல்கிறார். அந்த மனுஷன் எப்போ தூங்குறாரு, எங்கே இருக்கார், என்ன நிஜமாவே ஜெலன்ஸ்கி இடத்துல இருக்கிறது வந்துட்டு இஸ் இம்பாசிபிள். எஸ் சார். அவர் உலகம் முழுக்க போய் ஆதரவு திரட்டுறார். ஏன்னா அவருக்கு ஐரோப்பியர்கள் தான் ரொம்ப துணையாக இருக்காங்க இது வரைக்கும். அவர் என்ன பண்ணார், இந்த அமெரிக்க தேர்தல் பிரச்சார நேரத்தின் போது அங்கே வந்திருந்தார். வந்து ஸ்கிராண்டன் பென்சில்வேனியான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்குது. அந்த தொகுதி வந்துட்டு பைடனுடைய தொகுதி. அங்கே போயிட்டார். அங்கே போய் அந்த தொழிற்சாலையை போய் பார்க்குறார். அது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏதோ அவர் வந்து ஜனநாயக கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டாங்க. அதை சரி பண்ணுறதுக்காக, அந்த ஆப்டிக்ஸை சரி பண்ணுறதுக்காக இவர் போய் ட்ரம்ப்பையும் போய் பார்த்தார். ஆனால் ட்ரம்ப் அதில் நிறைவடையவில்லை. இல்லை, நம்பிக்கை அவர் இஸ் அ பிஸ்னஸ் மேன், இஸ் அ டிரான்சாக்ஷனல் பிஸ்னஸ் மேன். நீங்கள் நல்ல டீல் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீல் பண்ணுவார், அவ்வளவுதான். அவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய கணிப்புன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இருக்க சில குணாதிசயங்கள், இந்த நாடு பிடிக்கிற எண்ணம். அவர் தான் கிரீன்லாந்து வேணுன்றாரு, ஏன்னா இப்போ பனாமா கனாலை எடுத்துக்குவேன்றாரு. அவருக்கும் பூட்டனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. கனடா 51வது மாநிலம் ஆகலான்றாரு. ஸோ இவர் அங்கே போகலை இன்னும், பூட்டன் போயிட்டார், அவ்வளோதான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள வந்து சில ஒற்றுமைகள் இருக்கிறதா இவர் நினைக்கிறார். பூட்டனுக்கும் இவருக்கும் என்ன முன்ஜென்ம பகை? பூட்டன் 25 வருஷமா இருக்காரு, இவரும் வந்து 2016 தான் இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அரசியலெல்லாம் இல்லை. அவர் வந்து கேசினோ நடத்திட்டு இருந்தார். நான் சொன்ன மாதிரி பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோ நடத்திட்டு இருந்தார். இஸ் அ ஷோ மேன். ஏன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த 2 பேரும் வந்து புல்லிங் திஸ் மேன். அந்த இடத்துல வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு நாட்டில இருந்து ஒரு ஆள் வராரு. அவர் ஒரு யூதர், ஜெலன்ஸ்கி. ஸோ அதை பற்றி இது வரைக்கும் பெருசாக மீடியாவில் அதிகமாக எழுதலை இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு. அது என்ன ஆங்கிள் சார்? இல்லை, அங்கே நிறைய யூதர்கள் இருக்காங்க அமெரிக்காவில் யூதர்கள் பெரும் செல்வாக்கு படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய இடங்களில் இருக்கிறார்கள். அவர்கள் கைகளில் ஊடகங்கள் சில இருக்கின்றன. அவர்கள் மிக பொறுப்பான பதவிகளில் இருக்கிறார்கள். அவர்களால் இது வந்து நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு ஆளை இவர் அவமானப்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி அவர்கள் எண்ணக்கூடும். இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நான் படிக்கலை, எண்ணக்கூடும். ஆனால் நேற்று நடந்தது மிக அமெரிக்கர்கள் தலைகுனிய வேண்டிய ஒரு தருணம். சரி, இப்போது இது ஜென்ரலாக ஒரு காமனாக பார்க்குறவங்களுக்கு அவங்க எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, ஸோ இவங்களையும் இவங்களுக்கு ஒரு ஃபேவர் செஞ்சு கொடுக்குறது தானே. அவர் சொல்கிற மாதிரி உக்ரைன் சின்ன நாடு, ரஷ்யாவோடலாம் எடுத்து போரிட முடியுமா அமெரிக்கா சப்போர்ட் இல்லைனா? அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பதிலுக்கு இவர் கேட்கறது பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு காமனான ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சா அதுக்கு என்ன பதில் சார்? அவர் தான் அந்த ஒப்பந்தத்தை சைன் பண்ண தானே வந்தார். இந்த கனிம வள ஒப்பந்தத்தை சைன் பண்ணுறதா தான் இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் அவர் சைன் பண்ணியிருப்பார். அதில் அவர் கேட்ட செக்யூரிட்டி கேரண்டி கிடைக்கலனா கூட ஐ திங்க் ஹி வாஸ் ப்ரிப்பேர்ட் டு சைன். ஏன்னா அங்கே அமெரிக்கன் சிவிலியன் ஒர்க்கர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் வில் பி ப்ரெசன்ட் தேர். அது ஒரு பெரிய முயற்சி இல்லையா? நிறைய சுரங்கங்களை வெட்டி எடுக்கணும். அதனால் நிறைய நூற்றுக்கணக்கான அமெரிக்கர்கள் அங்கே இருப்பாங்க. இல்லை, ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். அவர்கள் யுக்ரைனில் இருப்பார்கள். அமெரிக்கர்கள் இருக்கிற யுக்ரைனை ரஷ்யா தாக்காதுன்றது நம்ம பூட்டனுடைய வாதம். ஸோ அது வரைக்கும் ஓகே. அவர் அதற்கு மேலே என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் நான் நினைக்கிறேன், இது வெளியில் அவர் சொல்லலை, இது வரைக்கும் 20% பிடிச்சு வச்சிருக்காங்க. ஆமாம், ரஷ்யா அதை நீ விட்டு கொடுத்துடுன்றார். ஓகே, அது இனிமேல் உன் நாடு இல்லை. ஆமாம், நீ விட்டு கொடுத்துரு, அப்போ தான் இந்த போர் நிற்கும் அப்படின்றார். நீ அதை பண்ண மாட்டேன்ற. நீ வந்துட்டு இல்லை, நீ எனக்கு தொடர்ந்து எனக்கு உதவி பண்ணு, இராணுவ தளவாடங்கள் கொடு, எனக்கு வந்துட்டு பண உதவி கொடு, அதை கொடு, இதை கொடு, நான் சண்டை போட்டுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? 1/5 இழந்துட்ட, என்ன நீ சண்டை போட்டுட்டு இருப்ப அப்படின்றார். அவர் சொல்றாரு, நாங்கள் எங்களை நம்பி மட்டும்தான் இருக்கோம்னு சொல்லிட்டார். அது அவரை இன்னும் எரிச்சலாக்கிடுச்சு. சரிதானா? அதனால ஸ்டூபிட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பைடனை சொல்லிட்டார். இவர் வந்து அதாவது இந்த பெடஸ்ட்ரியன்னு சொல்லுவாங்கல்ல, பெடஸ்ட்ரியன் டாக்னு, அந்த நடைபாதையில் போகும்போது பேசுறது, பஜாரில் பேசுகிற பேச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போது மோடி போகும்போது கூட பிரசிடெண்ட்டை வச்சுக்கிட்டே வந்து மோடி அவர்களை வச்சுட்டே பிரசிடெண்ட் வந்து நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் போடுறீங்க, உங்கள் நாட்டில் எப்படி வந்து தொழிலதிபர்கள்லாம் வருவாங்கன்னு வெளிப்படையாக விமர்சனம். அதுக்கப்புறம் இப்போ ஜெலன்ஸ்கியே இப்படி செய்தியாளர் சந்திப்பில் லிட்ரலி நீங்கள் சொல்கிற மாதிரி புல்லிங் பண்ணுற மாதிரியான ஒரு டோன்.
இது வரைக்கும் அமெரிக்காவில் இப்படி ஒரு நிகழ்வுகள் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்ததே இல்லாத போது இனி மற்ற நாட்டு தலைவர்கள் அமெரிக்காக்குள்ள போறதாகட்டும் இல்லை ட்ரம்ப் கிட்ட பேசுறது இது எல்லாமே ஒரு விதமான ஒரு தர்ம சங்கடம். ஐயோ பேசினா ஏதாவது நமக்கு சொல்லிடுவாரோ, தேவையில்லாம ஒரு தர்ம சங்கடத்தை நம்ம நாட்டுக்கு உருவாக்கிடுவாரோன்ற மாதிரியான மனநிலைகளை உலக தலைவர்கள்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, அப்படித்தான் போறாங்க. அப்படித்தான் போறாங்க. யூகேவுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் போகும்பொழுது அவர் அஞ்சித்தான் போகிறார், அஞ்சித்தான் பேசுகிறார். தன்னுடைய கௌரவத்திற்கு எந்த இழுக்கும் நடந்துவிடக்கூடாது என்பதில் மிக குறியாக இருக்கிறார்கள் உலக தலைவர்கள். ஜெலன்ஸ்கிக்கு அந்த சலுகை கிடையாது, அந்த லக்ஸரி கிடையாது. அவர் நீங்கள் தருவீர்கள், நான் பெறுவேன், அந்த இடத்தில் இருப்பவர் அவர். அதனால் அவர் எதையும் தாங்குகிறார். டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிற மாதிரி. ஆமா, அவர் எதிர்த்து நின்று இவ்வளவு தூரம் அவர் பண்ணதே ஆச்சரியம். வேற ஒரு தலைவர் அதை பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ த ரியல் காமெடியன் has become a real leader. அவங்க நாட்டில் அதை எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. பட் இட் வாஸ் அ டிஸ்கிரேஸ்ஃபுல் மூமெண்ட். இட் வாஸ் an extremely disgraceful moment for Trump's leadership, for people who voted for him. நம்ம மாதிரி ஆட்களே அது பார்க்க முடியாத எனக்கெல்லாம் நேற்று ரொம்ப தர்ம சங்கடமா இருந்துச்சு. இப்படி கூட ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. சரி, இப்போ வெளிப்படையாவே இவ்வளவு சண்டை ஆர்குமெண்ட் வந்துருச்சு, அவர் பாதியிலேயே கிளம்பி போயிட்டாரு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கோட் போடாம வந்தாரு. இது அமெரிக்காக்குள்ள வரும்போது ஒரு அதிபர் கோட் போட்டுல வரணும், அது ஒரு விதமான ஒரு மரியாதை இல்லையா? இவர் பாட்டுக்கு டிஷர்ட் மாதிரி கேஷுவலா வராரு அப்படிங்கிற மாதிரியும் சில விமர்சனங்களை சமூக வலைதளங்களை அது ரொம்ப தப்பான இருக்கா சார்? இல்லை, அது ஒரு தப்பான விமர்சனம். அது அப்படி அவர் ஒரு போர் நடக்கின்ற ஒரு நாட்டினுடைய அதிபர். அவர் போர் ஃபெட்டிக் தான் போட்டுட்டு போறார் பல இடங்கள்ல. அவர் போர் வீரர்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அவர் கோட்டு போட்டு இந்த போர் தொடங்கின பிறகு ஒரு கோட்டு போடுறதை விட்டுட்டார் எனக்கு தெரிஞ்சு. நீங்க பாத்தீங்கன்னா என்ன அவர் அந்த கிரீன் இது இருக்கு இல்லையா, அந்த அவர் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் போடுவார். அவர்கள் வீரர்கள் போடக்கூடிய டிஷர்ட் போடுவார். அவர் ஒரு போர், ஆக்டிவ் போர், தினசரி போர்க்களத்தில் அங்கே தெர் இஸ் அ ஃப்ரண்ட் லைன். மக்கள் போய் செத்துட்டு இருக்கான் ரெண்டு பக்கமும். ஒரு போர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த நாட்டினுடைய அதிபராக அந்த ஆள் இருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல தூங்குறாரு. அவர் சூட் போட்டு வருவாரா? இஸ் லைக் எ கெரில்லா லீடர். அவர் இப்போ நீங்க பிரபா ராஜீவ் காந்தி பார்க்குறாருன்னு வச்சுக்கோம். அவர் என்ன சூட் போடாத இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாரு? இது என்ன நியாயம்? அப்படின்னா என்ன கேள்வி? ஏறக்குறைய அந்த இடத்துல தான் இருக்கார் அவர். இஸ் வேஜிங் எ கெரில்லா வார். அவங்களுக்கு போதுமான அளவு எண்ணிக்கை இல்லை. அவர்கள் ஒரு சின்ன நாடு, பதுங்கி இருந்து அடிக்கிறார்கள். அதில் நிறைய டேமேஜ் பண்ணுறாங்க. இவங்க ட்ரோன் அனுப்பி அங்கே இருக்க ஜென்ரல் ஒரு ஆளை கொள்றாங்க. சரி தானா? தே யூசிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் லேட்டஸ்ட் டெக்னாலஜி டு ஃபைட் திஸ் வார். சரிதானா? இவங்க அவங்க நாட்டை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக சண்டை போடுறதுனால 18 வயசு 16 வயசுலேருந்து அதுக்கு மேலே இருக்கவர்கள் வரைக்கும் துணிஞ்சு அவன் நாட்டுக்காக உயிர் தர தயாராக இருக்கான். அங்கே அப்படி கிடையாது. அங்கே வாட் இஸ் அட் ஸ்டேக்? நாடு பிடிக்கிறான். சரிதானா? ஸோ இது இன்டர்நேஷ்னல் லாவுக்கு எதிரானது. இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் நார்ம்ஸ்க்கு எதிரானது. இது வரைக்கும் அக்செப்டட் ஹியூமன் பிஹேவியருக்கு எதிரானது. எதுக்கு 2 உலக போர் நடந்துச்சு? சரிதானா? எதுக்கு நம்ம காலனி ஆதிக்கத்தை தப்புன்னு சொல்கிறோம்? எதுக்கு சட்டங்கள்லாம் இருக்குது? எதுக்கு நீங்கள் நோ ட்ரெஸ்பஸ்ன்னு போர்டு போடுறீங்க? இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்ட்டு. இப்போ ஒரு நாட்டில் ஒரு இவ்வளவு இழப்புகள் நடந்திருக்கு, இத்தனை பேர் மறைஞ்சிருக்காங்க, இத்தனை பேர் இறந்துருக்காங்க. இதெல்லாம் நீ ஒத்துக்கணும் அப்படின்னா என்னது நியாயம்? 3ஆம் உலக போருக்கு வித்திடாதீங்கன்றதும் ஒரு மேஜரான ஸ்டேட்மெண்ட்டா? அவருக்கு அவ்வளவுதான் தெரியும் உலக போரை பத்தி. அவருக்கு என்ன தெரியும்? இதனால என்ன 3வது உலக போர் வந்துற போது? அது 3வது உலக போர்லாம் வராது. 3வது உலக போர் தொடுக்கக்கூடிய நிலையில் எந்த நாடும் இல்லை, அமெரிக்கா உட்பட. ஏன்னா அந்த வலியெல்லாம் யாரும் நீங்க நான் இந்த உலகத்தில் உள்ள பல பேரால் தாங்க முடியாது. இந்த 2வது உலக போரும் 1 உலக போரும் இந்த உலகத்தை புரட்டி போட்ட மாதிரி இந்த உலகத்தில் கொண்டு வந்த அழிவையும் நாசத்தையும் நாமெல்லாம் பார்க்கல. என்ன மாதிரி ஆள் கூட பார்க்கல. அந்த படங்கள்ல இருந்து தான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால அது மாதிரிலாம் இன்னொன்று அவர் மிஸ்டர் எக்ஸாஜுரேஷன். அவர் 178 பில்லியன் டாலர்னு அவங்க டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றதே அவர் 350 பில்லியன்னு சொல்றார். 2 மடங்கு சொல்றாரு. இண்டிபெண்டன்ட் கீல் இன்ஸ்டிடியூட் 119 பில்லியன்னு சொல்லுது. அவர் எதை எடுத்தாலும் ஒரு 0 கூட சேர்த்துக்குவார். அவர் எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. அவர் சொல்கிறது தான் உண்மை. அப்புறம் சரி, இந்த மாதிரி ஒரு அதிபரை அவமதிக்கிறது, இது உலக சட்டங்கள், நேஷனல் லா, இன்டர்நேஷ்னல் லா ஏதாவது
இல்ல இது தவறு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது அப்படிதான் சொல்லுதுங்களா சார்? அந்த மாதிரி ஏதாவது இல்ல இல்லை இதெல்லாம் நீங்க அவமதிக்கப்பட்டது தான் அப்படிங்கிற மாதிரி கடந்துடணுமா? இல்லை இதெல்லாம் மரபு தான். இதில் வந்துட்டு உங்களுக்கு மனிதர்களை எப்படி நடத்தணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு இதெல்லாம் இவால்வ் ஆயிருக்கு. என் கை குலுக்கிற பழக்கம் வந்துட்டு எப்படி டிப்ளமசியில் முதல்ல வந்துச்சு, என்ன எதுக்கு முதல்ல 2 பேர் புதுசாக அந்நியர்கள் 2 பேர் சந்திச்சுக்கும் பொழுது ஏன் கை குலுக்குனாங்கன்னா, என் கையில் ஆயுதம் இல்லைன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கும் நீங்கள் அதை எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் கை குலுக்க ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் ஒருத்தரை வந்துட்டு நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா நல்லபடியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நம்ம ப்ரெசென்டபுளாக இருக்கணும். ஒரு பெண் பார்க்க போகிறோம், பெண் பார்க்க போகும்போது அன்றைக்கி அந்த பெண்ணை வந்து அலங்கரித்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி முக்கியமான தருணங்களில் வந்துட்டு நாம் ப்ரெசென்டபுளாக இருக்கணும். மாப்பிள்ளையும் அப்படி இருக்கணும். இப்போல்லாம் நான் ஏதோ பழசு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, 2 பேரும் வந்துட்டு ரொம்ப ப்ரெசென்டபுளாக இருக்கணும் இல்லையா. அது மாதிரி சில நார்ம்ஸ் வந்து இவால்வ் ஆகிருக்கு. ஒரு இடத்துல வந்துட்டு இவர் வந்து சூட்டு போட்டு போல, அவங்க சொன்ன இடத்துல கையெழுத்து போடல, நிறைய கிரவுண்ட் ஒர்க் நடக்கும். ஒரு மீட்டிங் இவ்வளோ பெரிய பெரும் தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா பல வருஷம், பல மாதங்கள், பல நாட்கள் கிரவுண்ட் ஒர்க்கை அம்பாசிடர்ஸ், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், இவங்க கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் அதில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு கை வச்சிருக்க ஃபோட்டோ கூட வைரல். இல்லை அந்த அம்மா வந்து இப்படி அந்த 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 பேச்சு முதல் 1/2 மணி நேரம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவர் வெளியே வந்துல வரவேற்றார். நான் கூட ஒருவேளை நல்லது நடந்துருமோன்னு நினச்சி கொஞ்சம் எதிர்பார்ப்போடு இருந்தேன். காலையில் எழுந்து படித்த பொழுது எனக்கு ரொம்ப வேதனை ஆகிடுச்சு, இப்படி முடிஞ்சிருச்சே அப்படின்ட்டு. சரி, இப்போ ஒரு கோவப்பட்டு அந்த இதில் சைன் பண்ணாமல் போயிட்டாரு. இவங்களும் வந்து கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அமெரிக்கா கடுமையான கண்டனத்தை ஜெலன்ஸ்கி மேலே பதிவு பண்ணுறாங்க. இப்போ போரும் இன்னும் அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ ரஷ்யா என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? இது ஜெலன்ஸ்கி அமெரிக்காவோட ஆதரவை இழப்பாரா? அமெரிக்கா இதில் என்ன முடிவு எடுக்கும் சார்? இல்லை, இதில் புட்டினுக்கு வந்து பெரிய பங்கு எதுவும் இல்லை. அவர் பண்ணுறதை பண்ணி ரிலாக்ஸ்டாக இருக்கார். இதில் வந்து இப்போ பெரும் பொறுப்பு வந்து ஐரோப்பியர்கள்கிட்ட வந்து மாறி இருக்கு. இந்த ஐரோப்பியர்கள் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய உதவி இல்லாத அங்கே அமைதி கொண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து அங்கே ஒரு அமைதி ஒப்பந்தம் வந்து அல்லது அவர்களுக்கு பாதுகாப்பு யுக்ரைனுக்கு தரணும்னா 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் சோல்ஜர்ஸை கமிட் பண்ணணும். எந்த யூரோப்பியன் நேஷனும் அதுக்கு தயாராக இல்லை, அவர்களால் முடியாது. மொத்த ஐரோப்பிய யூனியன் நினைச்சா கூட முடியாது. அமெரிக்கனுடைய உதவியினால அமெரிக்கன்ஸ் வந்து பாடிஸ்லாம் அங்கே அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேட்டோ ஷரத்துக்கிட்ட ஆர்டிக்கல் 5ல் நேட்டோவில் வந்துட்டு அவர்கள் 1949 நேட்டோ வந்து அமெரிக்கன் கிரியேஷன். அதில் வந்து அது வந்து இந்த 3 மஸ்கெட்டியர்ஸ் மாதிரி, an attack on you is an attack on me. ஓகே. ஸோ அந்த 29 நாடுகளில் யார் மீது தாக்குதல் நடந்தாலும் மீதி 28 நாடுகளும் தங்களை தாக்கியதாக எண்ணி உங்கள் உதவிக்கு வர வேண்டும். சரிதானா? அதை நாங்கள் செய்வோன்னு பேரளவில் சொன்னால் கூட போகிறோன்ட்டு ஐரோப்பியர்கள் அமெரிக்கர்களை நினைக்கிறாங்க. ஸோ இந்த யூகே பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள், அவர் புதுசாக வந்திருக்காரு. அவர் வந்து அவரோட ஒரு மாதிரி கொஞ்சம் நெருங்கி பழகிறாரு, தைரியமாக அவரை சந்திக்கிறாரு, வைக்கிறாரு. அவர் தான் வந்து இந்த இணைப்பு முயற்சியை முன்னெடுப்பாருன்னு எனக்கு தோணுது. அப்புறம் இந்த ஜெர்மன் அதிபர் வந்து பதவியேற்றுக்கிட்ட பிறகு என்னதான் அமெரிக்காவிலிருந்து நாங்கள் வந்து ஐரோப்பியர்கள் சுதந்திரத்தை பெறணும்னு சொல்லியிருந்தாலும் கூட அவரும் சேர்ந்து ஐரோப்பிய பெரும் தலைகள் அப்படின்ற இந்த 2 பேர் தான் பெரிய தலைவர்கள். அப்புறம் மேக்ரான் பிரெஞ்சு பிரசிடென்ட், அவர் லாஸ்ட் வீக் பார்த்தாரு. இவர்களெல்லாம் சேர்ந்து போய் அவரோட உட்கார்ந்து பேசி ஒரு சமரச திட்டத்துக்கு வழிவகுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறமுமா சார்? கண்டிப்பா. டிப்ளோமசி, there is no end to diplomacy. ஆமாம், நீங்கள் வந்து இயற்கையே உங்களை எடுத்துக்கொள்ளும் வரை, உங்களை தடுத்தாளும் வரை நீங்கள் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியது டிப்ளோமசி. சரி, இப்போது அந்த கேள்வி தான் சார். இப்போது ஜெலன்ஸ்கியோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இனிமேல் அவர் கையெழுத்து போடலைன்ட்டாரு, திரும்ப ஏதாவது அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா? தூதரக ரீதியிலான ஏதாவது நடக்குமா? ராஜாங்க ரீதியிலான ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்து திரும்ப அந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லை என்ன பண்ணுவாங்க? இல்லை, இந்த ஒப்பந்தமே வந்து சைன் ஆகாது, நான் என் நாட்டை தாரவாது தரமாட்டேன் அப்படின்லாம் சொன்ன ஜெலன்ஸ்கி 1 வாரத்துக்கு பிறகு ஒப்பந்தத்துக்குள்ள கையெழுத்து போடுறதுக்காக வாஷிங்டன் போனதை நம்ம பார்த்தோம். எது வேணாலும் நடக்கலாம். ரியாதில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் யுக்ரைனில் எப்படி அமைதி கொண்டு வருதுன்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கினதையும் நம்ம பார்த்தோம். அந்த பேச்சுவார்த்தைக்கு ஜெலன்ஸ்கிக்கு அழைப்பு இல்லாததையும் நம்ம பார்த்தோம். இவ்வளவு நடந்தும் அவர் வாஷிங்டன் போனார். அதனால் இப்போ நேற்று நடந்தது வந்துட்டு உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு ரொம்ப கொடுமையாகவும் ரொம்பவும் மரியாதை குறைச்சலாகவும்
மிகுந்த தரம் தாழ்ந்து இவர்கள் ட்ரம்ப்பும் அவருடைய துணை குடியரசுத் தலைவரும் நடந்து கொண்டதாக என்னை போன்றோருக்கு தெரிந்தாலும் கூட ஜெலன்ஸ்கி இடத்தில் நீங்கள் இருந்தீர்களானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இந்த போரை எவ்வளோ நாள் நீங்கள் நடத்த முடியும்? எவ்வளவு நாள் உங்கள் மக்கள் இந்த போரை நடத்துறதுக்கு உங்களுக்கு வந்து ஆதரவு தருவான்? என்னதான் அவங்க நாடுனாலும் கூட அவர்களுக்கும் ஒரு சலிப்பு வரும். அவர்களும் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று எண்ணுவார்கள். அதற்கு வந்து ஒரு அமைதி வரணும்னா சில விஷயங்களை விட்டு தான் கொடுக்கணும். அது என்னெல்லாம் விட்டு கொடுக்கலாம், என்ன விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ரெட் லைன்ஸ் இருக்கும். அதை இந்த ஐரோப்பியர்கள் உட்கார்ந்து பேசி என்ன பண்ணலாம். எனக்கு தெரியல, ரஷ்யா வந்து இந்த 20% பிடிச்சு வச்சிருக்கேன், அதை விட்டு கொடுக்குமான்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால் அது இல்லாத எப்படி ஒரு அமைதி ஒப்பந்தத்திற்கு ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொள்வார்? அப்படி ஒப்புக்கொண்டால் வரலாறு அவரை எப்படி பார்க்கும், அவருடைய மக்கள் அவரை எப்படி பார்ப்பார்கள்? இதெல்லாம் வந்து நமக்கு புரியாத போரையும் முடிவு கொண்டு வரணும். ஆமாம், அதனால என்னன்னா ஒரு 2-3 கட்டமாக இப்போ எப்படி காசால நடக்குதோ அந்த மாதிரி பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போதைக்கு சீஸ்ஃபயர், போர் முதல்ல சீஸ்ஃபயர், ஆமாம், அதை வந்து நம்ம நீட்டிக்கலாம். 2 வருஷம், 1 வருஷம், 3 வருஷம் கூட வச்சுக்கலாம். அதற்கப்புறம் அந்த 2-3 வருஷங்களில் இந்த ரஷ்யா பிடிச்சிருக்கிற இந்த இடங்கள் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அதை அவங்க திருப்பி தர்றது, அதுக்கு அவங்க ஏதாவது கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்களா, இல்லை இவ்வளவு கொஞ்சம் நாங்கள் 3% தருவோம், மீதி நாங்கள் வச்சுக்குவோம், இந்த மாதிரி அதுக்காக ஒரு பெர்மனன்ட் ஒரு டாக்ஸ் மோடில் நம்ம வச்சுக்கலாம். போரை நிறுத்திடலாம், சீஸ்ஃபயர். அது வரைக்கும் கூட ஐரோப்பியர்கள் ஒரு ஒரு உடன்பாட்டுக்கு வருவதற்கு அவர்கள் முயற்சி பண்ணலாம். ஆனால் அது ரஷ்யா கிட்ட இருக்கு. ஓகே, ரஷ்யாவுக்கும் வலி இருக்கு இந்த போரை நடத்துறதுல. ஆனால் இப்போதைக்கு அவங்க கிட்ட தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஏன்னா பூட்டின் இப்படி இருக்கு, இவர் நம்ம ட்ரம்ப் இப்படி இருக்கிறதுனால. ஸோ பாப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்தடுத்த விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. MCR Pure Cotton Club, formals and casual shirts.